ஹாய் ஹலோ இன்னைக்கு பிஎட் 4th செமஸ்டரில் வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷனோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஆகஸ்ட் 24 ஓடுது, ஆகஸ்ட் 2024. ஓகே, பார்ட் ஏ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ரெகக்னைஸ் த ரைட் டு எஜுகேஷன்? ஐக்கிய நாடுகள் எந்த அமைப்பு கல்வி உரிமையை அங்கீகரிக்கிறது? யுனெஸ்கோ. செகண்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஒரு பணியின் உணரப்பட்ட பயன்பாட்டை குறிப்பிடுகிறது. டேஸ் refers to the perceived usefulness of the task. Utility values. பயன்பாடு மதிப்புகள். மதிப்பு கல்வியை வழங்குவதற்கான இரண்டு வழிமுறைகளாவன. 2 ways of imparting value education are direct and indirect. நேரடியான மற்றும் மறைமுகமான. ஃபோர்த் கொஸ்டின், மதிப்பு கல்வியின் இரு முக்கிய கூறுகளவான 2 ways of imparting value education are formal and informal. முறைசார் மற்றும் முறைசாரா. ஃபிஃப்த் கொஸ்டின், சத்தியாகிரகம் என்பது டேஸ். சத்தியாகிரகா இஸ் non-violence, அஹிம்சை. நெக்ஸ்ட் பார்ட் பி, 5 mark question. State the significance and need of human right. மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் தேவைகளையும் குறிப்பிடுக. 7th, மதிப்பு கல்வியின் அவசியத்தை விளக்குக. Explain the need of value education. 8th question, அமைதி கல்வியின் சவால்கள் யாவை? விளக்குக. What are the challenges of peace education? Explain. 9th, அமைதி கல்வியில் கலைத்திட்ட இணை செயல்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து எழுதுக. Write the importance of co-curricular activities in peace education. அமைதி கல்விக்கான யுனெஸ்கோவின் செயல்பாடுகள் குறித்து எழுதுக. Write about the peace education on functions of UNESCO. Part C, 10 mark question. உலகளாவிய அமைதிக்கான பல்வேறு அமைப்புகளின் பங்கினை விவரிக்க. Describe the role of various organizations for global peace. எய்தரார் இன்றைய பள்ளி கலைத்திட்டத்தின் அமைதி கல்வியை இணைப்பதற்கான முக்கிய வழிமுறைகளை விளக்குக. Explain the major methods by which peace education can be integrated with the present school curriculum. Second, வகுப்பறை செயல்கள் மூலம் எவ்வாறு மாணவரிடம் தலைமை பண்பு மற்றும் உலக குடியுரிமை வளர்ப்பது என்பதை விவாதி. Discuss how to develop leadership and global citizenship among students through classroom activities. எய்தரார் பல்வேறு பள்ளி நிலைகளில் வழங்கப்படும் அமைதி கல்வியை விவரி. Describe the peace education given at different levels of education. 13th, கோல்பர்க்கின் மதிப்பு உருவாக்குக. கோல்பர்க்கின் மதிப்பு உருவாக்க நிலைகளை விளக்குக. Explain Goldberg's moral development stages. எய்தரார் மனித மதிப்புகளை குறித்து புத்த மற்றும் ஜெயின் மதத்தின் வழி நின்று பகுத்தாய்க. Explain the human values in the context of Buddha and Jain religion. 14th question, மதிப்பு கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் வகைகளை குறிப்பிடுக. Illustrate the importance and types of value education. எய்தரார் மதிப்பு உருவாக்கத்தில் கதைகளின் பங்களிப்பை குறிப்பிடுக. Illustrate the role of storytelling in developing values among children. 15th, சமூக விழுமியங்களை வடிவமைப்பதில் ஊடகங்கள் மற்றும் பிற கலை வடிவங்களின் பங்கினை விவாதிக்க. Discuss the various role of media and other art forms in shaping the social values. எய்தரார் அமைதி மற்றும் மதிப்பு கல்வியின் அணுகுமுறைகள் மற்றும் உத்திகள் பற்றி கட்டுரை எழுதுக.
Write an essay about approaches and strategies in peace and value education. Thank you.